ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் இந்த ஒரே ஒரு கனியை மட்டும் தானம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் சாபமும் பித்ருக்கள் சாபமும் நம்மளை விட்டு நீங்குமாங்க. அவ்வளோ சக்தி இந்த ஒரு கனியில் இருக்காங்க. எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரே ஒரு கனியை மட்டும் தானம் பண்ணி பாருங்கள். இதில் அவ்வளோ சக்தி இருக்குது. இதை காஞ்சி மகான் மகாபெரிவா அவரை சந்திக்க சென்ற பக்தர்களிடம், நீ இந்த ஒரு கனியை மட்டும் தானம் பண்ணி பாரு, உன்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து துன்பங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். அவ்வளோ சக்தி இந்த ஒரு கனிக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மகாபெரிவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் தவறாமல் இந்த சக்தி வாய்ந்த ஒரே ஒரு கனியை மட்டும் தானம் பண்ணுறதுனால, இந்த ஒரு கனியை நீங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் தானம் பண்ண மாட்டீங்க. இந்த ஒரு கனியை வாங்கிட்டீங்கன்னா குறைந்தது ஒரு 2, 3லிருந்து 5 நபர்களுக்காவது நீங்கள் தானம் பண்ணலாம். அவ்வளவு சக்தி மிக்க இந்த ஒரு கனி தான் இது. அது என்ன கனின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது முக்கணியில் ஒரு கனியாக கருதப்படக்கூடிய முக்கணியில் ஒரு கனியாக கருதப்படும் பலாப்பழம் இருக்கல்லவா, அந்த பெரிய அளவில் இருக்கக்கூடிய பலாப்பழத்தை நம்ம தானம் பண்ணணுமாங்க. அந்த ஒரு பலாப்பழத்தை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாலே அதை நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, எத்தனை நபருக்குனாலும் அதை நம்ம வெட்டி கொடுக்கலாம். இல்லை முழு பழத்தை கூட நம்ம யாருக்காவது தானமாக கொடுக்கலாம். ஆனால் முழு பழத்தையும் ஒரே ஆள் சாப்பிட்ருவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக முடியாது. எனவே அதை வெட்டி கொடுக்கறது தான் மிகவும் சிறந்தது. ஒரு பலாப்பழத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 70க்கு மேலே அதனுடைய அந்த உள்ளக்குள்ளே பழங்காய்களானது இருக்கும். எனவே அதை நீங்கள் எத்தனை நபர்களுக்கு கொடுக்க விரும்புகிறீங்களோ அத்தனை நபர்களுக்கு கொடுங்க. அந்த பலாப்பழத்தில் உள்ள கனிகளையும் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே பலாப்பழ தோல் எல்லாம் இருக்கல்லவா, அது பசுமாட்டுக்கு மிகவும் பிடிக்குமாங்க. பசுமாட்டிற்கு இந்த ஒரு செயலையும் நீங்கள் காலையில் எழுந்த உடனே பண்ணிட்டு வரணுமாங்க. இது நீங்கள் காலையிலேயே பலாப்பழத்தை தானமாக கொடுத்தீங்கன்னா மிகவும் நல்லது. காலையில் யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு நாளில் எப்போ வேணாலும் கொடுத்துட்டு வாங்க. ஆனால் பலாப்பழத்தை நீங்கள் தானம் கொடுக்குற நாள் உங்களுடைய முன்னோர்கள் இறந்துருப்பாங்க அல்லவா, இறந்த நாள் அன்று நம்ம திதி கொடுப்போம், நிறைய செயல்கள் பண்ணுவோம். அப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தாலுமே இந்த பலாப்பழத்தையும் நீங்கள் தானமாக கொடுங்க. முன்னோர்களுக்கு இந்த பலாப்பழத்தை தானமாக கொடுத்தோம்னா பிடிக்குமாங்க. முன்னோர்களின் சாபங்களும் அவங்க செஞ்ச பாவங்களும் இந்த பலாப்பழத்தை நம்ம தானமாக கொடுக்குறதுனால போயிடுமா. எனவே முன்னோர்கள் எப்போ இறந்தாங்களோ அந்த ஒரு நாளில் இதை பண்ணுங்கள். அப்படி அந்த இறந்த நாள் அன்று பலாப்பழம் கிடைக்காதுன்னு கூறுவாங்க. தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை பொழுது இந்த ஒரு பலாப்பழத்தை தானமாக கொடுக்கலாங்க. அவ்வளவு சக்தி இந்த ஒரு பலாப்பழத்துக்கு இருக்குது. எனவே தவறாமல் நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். இதனால் முன்னோர்களின் சாபமானது அறவே நீங்கிவிடும். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்.